கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். உம்மையே இந்த சுதந்திர தின நாளில் விழாவில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் தொடர்ந்து சுதந்திரமாக இந்தியாவில் நாங்கள் வசிக்கிற கிராம பட்டண மாநிலத்தில் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். தொடர்ந்து நடத்தும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. மன்னவனே சூந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவா. மன்னவனே சூந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவா. சுகவாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளிடுவார். சுகவாழ்வு சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவா. இம்மையிலோ மறுமையிலோ இன்பத்தை ருசித்திடுவாய். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. மன்னவனே சோ நடுவில் மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவனே சோ உன்னடுவில் மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. இந்த சுதந்திரத்தினால் விழா நாளிலே உங்களை எல்லாரையும் பார்ப்பதிலே நாங்கள் சந்தோஷமடைகிறோம். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆதியாகமம் 24:60 நம்முடைய தேவன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் கோடா கோடி பெருக பண்ணுவாராக. ஆமேன் ஆமேன். இந்த நாள் தியானத்திற்காக சங்கீதம் 119 151 வசனம். சங்கீதம் 119 151. கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் சமீபமாய் இருக்கிறீர். நீர் சமீபமாக இருக்கிறீர். உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. அருமையானவர்களே, இன்று இந்த சுதந்திர தின நாளிலே தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சமீபத்தில் வந்து இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் சமீபமாக இருக்கிறீர். உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு
நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் எப்பொழுதும் உன் சமீபத்தில் வந்து இருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவன் நம்முடைய சமீபத்தில் வந்து இருக்கும் பொழுது நம்ம பிரச்சனை முற்றிலும் மாறுகிறது. இயேசு நம் சமீபத்தில் வந்து இருக்கும் பொழுது நம்மிடத்தில் உள்ள வியாதிகள், நோய் நொடிகள், கட்டுகள், கடன் பாரம் எல்லாம் மாறியது. எதை எதிர்பார்க்கிறோமோ அவைகள் எல்லாம் நல்லபடி நடக்கும்படி செய்கிறார். தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சுதந்திர தின விழாவில் நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே சமீபத்தில் வந்து இருக்குவதற்கு கற்பனையை முக்கியத்துவப்படுத்தணும். யார் யார் கற்பனையை முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சமீபமாக இருந்து எல்லா பிரச்சனையும் நம்மளை விட்டு மாற்றி போடுகிறார். கர்த்தராகிய இயேசு நம்முடைய சமீபத்தில் இருக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் அருமையானவர்களே. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சமீபமாக இருப்பதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது அவருடைய கற்பனை. கற்பனை எது கற்பனை? அந்த வேதத்தில் உண்மையாய் வாழ வேண்டும். தேவனுடைய கற்பனைகளில் ஒன்று நாம் உண்மையும் உத்தமத்தோடு வாழ வேண்டும். தேவனுடைய கற்பனைகளில் ஒன்று அன்பாய். 1 தீமோத்தேயு 1:4 பார்க்கிறோம், அன்போடு நாம் வாழ வேண்டும். சங்கீதம் 119 151 உண்மையாய் நாம் வாழ வேண்டும். இதுதான் தேவன் நமக்கு இடுகிற கற்பனை. இந்த கற்பனைக்கு நாம் இடம் கொடுக்கும்போது இயேசு நம்முடைய சமீபத்தில் வந்து விடுகிறார். வந்து நம்முடைய கட்டுகளை நிரந்தரமாய் அறுத்து போட்டு விடுகிறார். இரண்டாவதாக பிலிப்பியர் பரிசுத்த பவுல் ஐயா பிலிப்பு பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதும்போது எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் சாந்த குணத்தை முக்கியத்துவப்படுத்தணும். அந்த சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியணும். உங்கள் கோபக்குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாகனு பைபிளில் போடலை. உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. அப்படி தெரியும்போது அந்த சாந்த குணத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம் சமீபத்தில் வந்து விடுகிறார். நம் சமீபத்தில் வந்து நம்மோடு கூட இருந்து நமது பிரச்சனைகளை, போராட்டங்களை நீக்கி நம்மளை ஆசீர்வாதமாக நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி செய்து விடுகிறார். இந்த சாந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மத்தேயு 11:28, 29, 30 பார்த்தோம் என்றால் சாந்த குணம் யாற்ற கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சாந்த குணம் கிடைக்கிறது. ஏசப்பாவை போல வாழ நம்மளை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். தொடர்ந்து அருமையானவர்களே, எண்ணாகமம் 12:3 நம்ம பார்க்கிறோம். சாந்த குணம் மோசேயினிடத்தில் இருந்தது. இந்த சாந்த குணம் மோசேயினிடத்தில் எப்படி இருந்தது என்றால், அவர் 80வது வயசிலிருந்து 40 வயசிலிருந்து 80வது வயது வரைக்கும் பாடுபட்டார். ஆடுகளை மேய்த்து பாடுபட்டார். அப்படி பாடுபடும் பொழுது அவர் சாந்த குணத்தை பாடுகளின் மூலமாய் கற்றுக்கொண்டார். நாமும் கிறிஸ்துவின் நிமித்தமாய் பாடுபடுவோம். பாடுபடும் பொழுது பாடுகள் நமக்கு சாந்த குணத்தை கற்றுக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, இந்த 2 அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சாந்த குணம், இயேசு கிறிஸ்துவுக்காக என்னென்ன பாடுகள் படுகிறோமோ அதன் மூலமாய் தேவன் நமக்கு சாந்த குணத்தை தருகிறார். இப்படி செய்யும் பொழுது இந்த சுதந்திர நாளில் இயேசு நம் பக்கத்தில் வருகிறார். நம்மோடும் நம் கையிட்டு செய்கிற வேலையோடும் நம்முடைய இந்தியாவோடும் சேர்ந்து செயல்படுவேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார், நம் கட்டுகள் அறுக்கப்பட்டு இந்தியாவிலே சுதந்திரமாய் ஊழியம் செய்ய நிறைவுள்ள பலனை காண எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தோடு காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இந்த 2 காரியத்தை நாம் மனதில் வைப்போம், நினைவில் வைப்போம், இதன்படி செய்ய ஒப்புக் கொடுப்போம். 3வது சங்கீதம் 145வது சங்கீதம், அதில் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி ஜெபத்தில் கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இந்த சுதந்திர நாளிலே இருக்கிறார். 3வது, யார் யார் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபிக்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு பக்கத்தில் போய் சமீபமாக இருந்து நம்முடைய கட்டுகளை அறுத்து நம்மளை விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு சுதந்திரமாக இந்த நாளிலிருந்து நம்மை வைக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையாய் உத்தமமாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சமீபித்து வந்து நம்முடைய கட்டுகளை அறுத்து தொடர்ந்து நம்மளை இந்த தேசத்தில் சுதந்திரமாக வைத்து எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் தேவனிடத்திலிருந்து சுதந்திரிக்கும்படி நமக்கு செய்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். தொடர்ந்து அதில் 18 அதில் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அடுத்து அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூப்பிட வேண்டும். அடுத்து ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூப்பிட வேண்டும். உண்மையாய் கூப்பிட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூப்பிட வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூப்பிட வேண்டும். இப்படி கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சமீபமாக வந்து நமது பிரச்சனைகளை நீக்கி சுதந்திரமாக வாழும்படி இன்று முதல் நமக்கு உதவி செய்கிறார். என்னென்ன தேவனிடத்திலே நமக்கு சுதந்திரம் உண்டோ அத்தனை சுதந்திரத்தையும் இந்த இந்தியாவில் நாம் இருக்கிற பகுதியில் நாம் கேட்கிற எந்த இடமோ அங்கே சுதந்திரிக்கும்படி செய்கிறார். வெற்றியின் மேல் வெற்றியை தருகிறார். பாடுகள் அல்ல, பிரச்சனை அல்ல, பிசாசு போராட்டங்கள் இல்லாதபடிக்கு நம்மளை மாற்றிவிட்டு பெரிய ஒரு விடுதலையை நமக்கு இந்த கால வேளையில் தருகிறார். 4வதாக உபாகமம் 4ஆம் அதிகாரம். இயேசு இந்த சுதந்திர நாளில் நமக்கு சமீபித்து வந்து சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றிகளையும் நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? 4வதாக தேவன் நமக்கு சமீபமாக இருந்து இந்த சுதந்திர தின நாளில் எல்லாம் நமக்கு வெற்றியாக இன்று முதல் காணப்பட எல்லாவற்றிலும் சுகத்தோடு பலத்தோடு இருக்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கர்த்தர் தர, கோர்ட்டு பிரச்சனை மாற, வியாதி நீங்க, கடன் தொல்லை நீங்க, எப்பொழுதும் நன்றாக மகிழ்ச்சியோடு இருக்க, படிப்பிலே முதல் தரமான மார்க்குகளோடு சுதந்திரத்தோடு நம்ம படித்து முன்னேற, நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா கட்டுகளும் நீங்கி ஆசீர்வாதமுள்ள நிறைவுகளை பெற்றுக்கொள்ள வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 4:7 எழுதப்பட்டிருக்கிறது, அவரை தொழுது கொள்ள வேண்டும். 6 நாள் வேலை செய்யணும், 7வது நாள் தொழுகை என்ற திருச்சபைக்கு வந்து தொழுவத்தில் வந்து அவரை யோவான்
23 ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதம் 29:2 அருமையானவர்களே, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த 4 அனுபவத்தை நம்ம மறக்கக்கூடாது. 5வதாக ஏசாயா 50:8 வசனம். ஏசாயா 50:8 வசனம். என்னை நீதிமானாக்குகிறவர், என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். சமீபமாயிருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? என்னோடே வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? எனக்கு யார் எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னிடத்தில் வரட்டும். 5வதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சுதந்திர நாளிலே நம்முடைய சமீபத்தில் வந்து நம்முடைய எதிராளிகளுக்கு விலைக்கு காக்க, பகையினருக்கு விலைக்கு காக்க, பில்லி சுனி செய்வனை சக்திகளுக்கு விலைக்கு காக்க, எல்லா விதத்திலிருந்தும் நம்மளை காத்து நம்மளை உயர்ந்த இடத்தில் வைக்க, ஆசீர்வாதமுள்ள பாத்திரமாக வைக்க நாம் நீதிமானாக வாழ வேண்டும். அருமையானவர்களே, இந்த சுதந்திர நாள் நீதிமானுக்குரிய நாளாக அமையட்டும். துன்மார்க்க குணம் நீங்கி இந்தியா நீதிமானுக்குரிய குணலட்சணத்தை கொண்ட நாடாக மாறட்டும். கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் நீதிமானாக வாழட்டும். தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் வாழட்டும். கர்த்தர் நம் பக்கத்தில், நம் சமீபத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடும் சுதந்திரத்தோடும் நிம்மதியோடு கூட வாழ, துன்மார்க்க குணத்தை விட்டு விலகி நீதிமானாக வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். 6வதாக சங்கீதம் 75:1 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், தேவனே உம்மை துதிக்கிறோம், தேவனே உம்மை துதிக்கிறோம். உமது நாமம், உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று, சமீபமாய் இருக்கிறது என்று, உமது அதிசயமான கிரியைகள் உமது அறிவிக்கிறது. அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. 6வது, ஏசப்பா நம்முடைய சமீபத்தில் வந்து அவருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு இந்த சுதந்திர நாளிலே அதிசயங்களையும் அதிசய கிரியைகளையும் நமக்கு செய்ய, தொடர்ந்து அந்த அதிசயங்களை தொடர்ந்து நாம் அனுபவிப்பதற்கு அவரை அதிகமாய் துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். 7வதாக சங்கீதம் 34:18 வசனம். சங்கீதம் 34:18 வசனம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து, சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆம். 7வது, நொறுங்குண்ட இருதயமாகிய தாழ்மைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுதந்திர நாளில் சமீபமாக வந்து நம் அருகில் வந்து நம்ம பக்கத்தில் வந்து நம் கட்டுகளை அறுத்து நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை, என்னென்ன நமக்கு சுதந்திரிக்கணுமோ சுதந்திரங்களை, அதிசயங்களை தேவன் செய்கிறார், தேவன் செய்கிறார். இந்த 7 அனுபவத்துக்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். இந்த சுதந்திர நாளிலே அவர் நம்மளை விட்டு தூரமாக இல்லை, நமக்கு அருகாமையிலே சமீபத்தில் வருகிறார். இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷித்த நாள். இந்த சுதந்திர நாளிலே நிறைவுள்ள அதிசயத்தை பெற நம் அருகில் வந்திருக்கிறார். என் தேவன், நம் தேவன் தூரமாக அல்ல, நம் சமீபத்தில் வந்திருக்கிறார். தேவன் இந்த சுதந்திர நாளிலே நம் சமீபத்தில் வந்து எல்லா விதமான வெற்றியோடு அதிசயத்தோடு கட்டுகள் அறுக்கப்பட்ட நிலையில் மகிழ்ச்சியோடு நாம் வாழ இந்த 7 அனுபவத்துக்கு நம்மளை முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். அருமையும் இனிமையுமானவர்களே, ஆமேன், ஆமேன். இதயம் நொறுங்கி நோரே நாதரவும் அவரே, இதயம் நொறுங்கி நோரே ஆதரவும் அவரே,
கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். கதறல்கள் கேட்டிடுவார், பதறாமல் அணைத்திடுவார். அருள்நாத நாமமதில் ஒரு மனமாய் உருகி தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் நடுவில். நாம் தொழுகின்ற நேரமெல்லாம் எழுந்திடுவார் அருகில். கர்த்தாவே, இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாளிலே எல்லா மக்களும் சுதந்திரத்தோடு இன்று முதல் காணப்பட, அந்த சுதந்திரத்துக்குரிய நிறைவு வெற்றியோடு காணப்பட கிருபை செய்யும். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் எல்லா கோடிக்கணக்கான மக்கள் சுதந்திரத்தோடு, சுதந்திரத்தின் வெற்றியோடு, சுதந்திர ஆசீர்வாதத்தோடு, சுதந்திர மகிழ்ச்சியோடு, சுதந்திரத்திற்குரிய சுகத்தோடு வாழ நீர் எங்களுக்கு தூரமாக இல்லை, சமீபத்து வந்திருக்கிறீர். இந்த 7 அனுபவத்தை கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே நிறைவுள்ள சுதந்திர பலனை இப்பொழுது இந்த கால வேளையில் எங்களுக்கு தருகிறீர். பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேக வல்லமை இறங்கி வருகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. கர்த்தர் நீர் அப்படி செய்தபடினால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று ரட்சி. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவில்லை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் என்றென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.